டெய்லி எப்பயாவது வந்து ஒரு சம்பவம் தான் செய்வாரு. பட் இன்னைக்கு விஜயனா வந்துட்டு அப்படியே சம்பவம் மேல சம்பவமா ஒவ்வொரு இடத்துக்கா சுத்தி அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பவங்களை செஞ்சு விட்டுருக்காரு இன்னைக்கு. ஸோ அதுல முதல் விஷயமா என்னன்னு பார்த்தோம்னா, பெரம்பூர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் திறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரியே வந்து இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல வந்துட்டு அந்த ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், மக்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி அப்படியே அந்த வாக்கிங்ல அப்படியே வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. ஆனா என்னதான் சொன்னாலும் பெரம்பூர் மக்களுக்கு பயங்கர லக்குவானா அண்ணன் கூடயே வந்துட்டு அண்ணனை எப்போ பார்த்தாலும் பார்க்கலாம், ஆஃபீஸ்க்கு அப்பப்போ வருவாரு, இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லுவாரு, உங்களுக்கான தலைவன்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு டெய்லியும் எப்போ வேணாலும் அந்த ஆஃபீஸுக்கு வரும்போதெல்லாம் பார்க்கலாம், அப்பப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சிகளாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அண்ணன் வரும்போதெல்லாம் அப்படியே ஸ்வாக அப்படி ஜாலியாக அப்படி ஆய் காமிச்சிட்டு எல்லா மக்களும் அப்படியே ஹாப்பியாக இருந்து வரவேற்று அப்படிங்கிற மாதிரி செம்மையா போச்சு நீ டேவே. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா வந்துட்டு ரேஷன் கடையில அந்த புது அட்டை, குடும்ப அட்டை வந்து கொடுத்து அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கடையில போய் என்ன மாதிரி பொருள்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு ஒரு 10 பேருக்கு வந்து ரேஷன் கடையில் அவரே வந்து இந்த அரிசி போடுறது, பருப்பு, இந்த மாதிரி நான் வந்து இப்போதான் பார்க்குறேனாங்கிறது வந்து தெரியல. பட் எனக்கு ஃபீல் ஆனது இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இறங்கி செய்யறாரு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் செக் பண்ணி பாக்குறாரு. முதல்வன் படத்துல ஒரு நாள்ல எல்லா டிபார்ட்மெண்ட் போய் இது அதுன்னு சொல்லி அலசி வரல. அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் போய் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து செக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ரேஷன் கடையிலேயே போய் அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட் இந்த இவி பஸ்ஸஸ் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் வந்து ஒரு செக்கிங் வந்து போட்டிருக்காரு. என்ன மாதிரி குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை செக் பண்ணும்போது உள்ள கான்வர்சேஷனும் வந்து மினிஸ்டர் கூட அந்த துறை சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு போல. அங்கே பயங்கரமான ஸ்வாக், அப்படியே லியோ மோட்ல வந்து இறங்கிட்டாரு. அதுவும் வந்து உள்ள வரும்போது அப்படியே மாஸ்டர் ஜேடி மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்து, என்னப்பா மாஸ்டர் ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து ஜேடி வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி பரவாயில்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ரியாக்ஷன்லாம் கொடுத்து அப்படி ஸ்வாக் அப்படி உள்ள வந்து உட்காந்துட்டு பேசும்போதே வந்துட்டு அவ்வளோ ஒரு கவனிச்சு ஒரு மாதிரி கோவமா சில குறைபாடுகள் ஏதாவது ஒன்று பார்த்தாரா டிஸ்கஷன்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. பட் வந்து அவரோட ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எல்லா நேரமும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரேரான ரியாக்ஷன்ஸ், அப்படி என்ன இது இப்படி இருக்கு, என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து அப்படி கொடுத்துட்டு இருந்தாரு. எதை பத்தி வந்து பேசினாருன்னு டீட்டெயிலாக வந்து தெரியல. பட் அதே ஏதோ குறைபாடுகள் பத்தி மேபி வந்து பேசி டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து பேசினாரு. அப்புறம் அந்த வேலை செய்யற பெண்கள்கிட்ட எல்லாம் வந்துட்டு இந்த போட்டோ வந்து எடுத்தாரு. அப்படியே அங்க தூரமா இருந்தவங்க எல்லாம் அப்படி கூப்பிட்டு ஹாய் சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நிக்க வச்சு போட்டோ எடுத்து அது அன்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சிஎம் தான் வந்து பண்ண முடியும். இந்த அன்பு, இந்த யதார்த்தம், அந்த ஒரு ஹாப்பினஸ், நம்மளை போல ஒருத்தன் இப்படிங்கிற அந்த கனெக்டை கொடுக்குறாரு பாருங்க. அங்கதான் இருக்கு. வாங்க வாங்க ஹாய் சொல்லி வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு போட்டோ எடுத்து தூரமா நின்று அப்படி வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்து வச்சு இந்த மாதிரி எப்படி வந்து எல்லாரும் பண்ணுவாங்களா, எல்லா சிஎமும் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டேங்க. ஆட்டிடியூடு இது இருக்கு அது இருக்கும். பட் இவர்கிட்ட இந்த மனுஷன்ட்ட ஒண்ணுமே இல்லையா. அப்படி மக்களை வந்து அவ்வளோ சிம்பிளா நம்ம கூட இருக்கிறவங்களா அப்படியே பாக்குறது இவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சின்ன டாய் கார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைல்டு மொமெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. எந்த அளவுக்கு அவர் வந்து விமர்சனங்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் மேல இருக்கும், சிஎம் இப்ப எல்லாத்தோட கண்ணு அவர் மேல இருக்கும், இப்படி வந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காரு இப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல விமர்சனங்கள் வரும். எதையும் பொருட்படுத்தல. ஒரு டாய் கொடுத்தாங்க, கார் கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். இதை கூட நீங்க எடுத்து இதை கூட வந்து பேசும் பொருளா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். பட் இதையும் விமர்சனம் பண்ணுவாங்க, தெரிஞ்சதுதான். என்னப்பா விளையாடிட்டு இருக்காரு குழந்தை மாதிரி அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வரும். பட் அவர் எப்பவும் ரியலா எப்படி இருப்பாரோ அப்படிதான் சிம்பிளா அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு விமர்சனம் பண்றவங்க அது வந்து அவங்க ஓன் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்றது. பட் வந்து அவர் எப்பவும் போல இயல்பா இருக்காரு. அதான் இதுல இருந்து வந்து தெரிய வருது. படத்துல நடிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு மூமெண்ட், ஏதாவது ஒரு அப்டேட்டு, என்னைக்காவது ஒரு நாள் இப்படிங்கிற மாதிரி வரும். பட் இப்போ இங்கே அரசியலுக்குள்ள வந்துட்டாரு பாருங்க. டெய்லி அப்டேட், டெய்லி ஏதாவது ஒன்று பண்றாப்புல, டெய்லி நமக்குன்னு வந்து பாக்குறதுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்றாரு. எல்லாமே வந்து வரவேற்கக்கூடியதா தான் இருக்கு. இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா
பல துறையில பல சம்பவங்கள் போய் எல்லாத்தையும் செக் பண்றது, தொடங்கி வைக்கிறது, அவர் வந்து இறங்கி வேலை பார்க்கறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா எல்லா துறையிலுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாத்தையுமே சரி செஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிக்கணும். இன்னும் ஈபிக்குள்ளதான் வரல தலைவன். ஈபிக்குள்ள வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை கொஞ்சம் வந்து அந்த சார்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாருன்னா வந்து கரெக்டா இருக்கும். ஆனா இவரை வந்து சொன்னதுதான் சிஎம், பட் வந்து இவர் வந்து சிஎம் மாதிரி இல்லப்பா, எல்லா வேலையும் பண்றாரு. வண்டி அதிரடிப்படை வண்டி ஒன்று ஓபன் பண்ணாரா, வண்டியா ஓட்டுறாரு. பஸ் ஒன்று ஓபன் ஆச்சா, பஸ்ஸுக்குள்ள போய் செக் பண்றாரு, எல்லாத்துக்குள்ளேயும் வந்து டிராவல் பண்றாரு. இப்ப ரேஷன் கடையில போய் அரிசி போடுறாரு. இந்த மாதிரி எல்லா வேலைகள் எல்லா துறைகளிலையும் வந்து செய்யறாரு. இவர் வந்து சும்மானா சொல்லல, நான் தான் வந்து எல்லா இடத்துலயும் நிக்கிறேன், இங்க நிக்கிற எல்லாருமே விஜய் தான், இருக்கிற எல்லாருமே விஜய் தான் அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தாருன்னு பார்த்தா, அங்க இருக்கிற வேலை செய்யற எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன், எல்லா இடத்துலயும் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காப்புல. சோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கோட குட்டி குட்டி சம்பவங்கள்.